மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும் என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: இறந்தவருக்கு உணவு கட்டணம் தனியார் மருத்துவமனைக்கு ரூபாய் 65.62 லட்சம் அபராதம். கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி உயிரிழந்த பிறகும் அவருக்கு உணவு மற்றும் பராமரிப்பு வழங்கியதாக கூறி கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை வடபழனியில் செயல்படும் தனியார் மருத்துவமனைக்கு ரூபாய் 65,62,500 அபராதம் விதித்து செங்கல்பட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பளித்தது. சென்னை மாடம்பாக்கத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் தனது தாய் சசிகலாவை 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்திருந்தார். சிகிச்சை பலனின்றி பிப்ரவரி 9ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியளவில் சுசீலா உயிரிழந்தார். ஆனால் காலை 10:30 மணி வரை உடலை ஒப்படைக்காத மருத்துவமனை நிர்வாகம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் உணவு மற்றும் பராமரிப்பு வழங்கியதாக கூறி கூடுதலாக வசூலித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கோபாலகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் ரூபாய் 61,644 கூடுதலாக வசூலித்திருப்பதாக மருத்துவமனை தரப்பே நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டு அந்த தொகையை திருப்பி செலுத்துவதாக தெரிவித்தும் இதுவரை வழங்கவில்லை என கூறப்பட்டது. வழக்கை விசாரித்த செங்கல்பட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் காசி பாண்டியன் மருத்துவமனைக்கு ரூபாய் 65.62 லட்சம் அபராதம் விதித்ததுடன் கூடுதலாக வசூலித்த ரூபாய் 61,644 மனுதாரருக்கு வழங்கவும் உத்தரவிட்டார். அடுத்ததாக இரண்டாவது அறிவிப்பு: சென்னை மகளிர் டென்னிஸ் போட்டிக்கு ரூபாய் 10 கோடி நிதி முதல்வர் விஜய் அறிவிப்பு. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளை சிறப்பாக நடத்துவதற்கு முதல்வர் விஜய் ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கியுள்ளார். அடுத்ததாக மூன்றாவது அறிவிப்பு: சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி, வீட்டு வசதி துறைகளின் கீழ் ரூபாய் 1027 கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகள். தமிழகம் முழுவதும் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், வீட்டு வசதி துறைகளின் சார்பில் ரூபாய் 1027.49 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த முதல்வர் விஜய் ரூபாய் 710.50 கோடி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் சார்பில் காணொளி காட்சி வாயிலாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நகராட்சிகளில் ரூபாய் 112.85 கோடியில் 4 முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்தார். அத்துடன் திண்டுக்கல், கரூர் மாநகராட்சிகள், திருவேற்காடு, மாங்காடு நகராட்சிகளில் ரூபாய் 710.50 கோடி மதிப்பீட்டிலான 4 புதிய குடிநீர் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சுகாதாரத்துறை சார்பில் ரூபாய் 113 கோடி செலவில் அறந்தாங்கி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை, ஆத்தூர், மரக்காணம் மற்றும் வளவனூர் அரசு மருத்துவமனைகளில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடங்கள், கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கதிரியக்க சிகிச்சை மையம், புதிதாக கட்டப்பட்டுள்ள 4 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 12 துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் 2 வட்டார பொது சுகாதார அலகுகள் ஆகியவற்றை திறந்து வைத்து நவீன மருத்துவ உபகரணங்களின் பயன்பாட்டையும் தொடங்கி வைத்தார்.
தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் சென்னை, திருவள்ளூர், தருமபுரி, புதுக்கோட்டை, தேனி, நீலகிரி மாவட்டங்களில் 9 திட்ட பகுதிகளில் ரூபாய் 525.75 கோடி செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 4260 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதல்வர் விஜய் திறந்தார். மேலும் சிஎம்டிஏ சார்பில் சென்னை பெரம்பூரில் ரூபாய் 1.43 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை முதல்வர் திறந்து வைத்தார். அடுத்ததாக 4வது அறிவிப்பு. எஸ்சி, எஸ்டி மேம்பாட்டு நிதியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும், முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். எஸ்சி, எஸ்டி மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்படும் நிதியை முழுமையாக பயன்படுத்துவதுடன் திட்டங்களின் செயல்பாடுகளை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். அடுத்ததாக 5வது அறிவிப்பு. பொது இடங்களில் புகைப்பிடித்தால் சிறை பரிசீலனை. தமிழ்நாட்டில் பொது இடங்களில் புகைப்பிடித்தால் சிறை தண்டனை விதிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பொது இடங்களில் புகைப்பிடித்தால் தற்போது அபராதம் விதிக்கப்படுகிறது. ஆனால் அபராதம் விதித்தாலும் பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்களை கட்டுப்படுத்த முடியாததால் தண்டனையை கடுமையாக்க பரிசீலனை செய்யப்படுகிறது. அடுத்ததாக 6வது அறிவிப்பு. 25,000 வாகன மெக்கானிக்குகளை உருவாக்க ரூபாய் 3 கோடியில் பயிற்சி திட்டம். தவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த நிதியமைச்சர் மரிய வில்சன் மாநிலத்தில் 25,000 வாகன மெக்கானிக்குகளை உருவாக்க ரூபாய் 3 கோடியில் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறினார். அடுத்ததாக 7வது அறிவிப்பு. உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் 8,393 கோடியும், அரசு பள்ளிகளை மேம்படுத்த ரூபாய் 2,132 கோடி ஒதுக்கீடு. தவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது. 3,734 அரசு பள்ளிகளை மேம்படுத்த ரூபாய் 2,132 கோடி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. 5.32 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நவீன சைக்கிள் வழங்கப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் வெற்றி மடிக்கணினி திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 2,000 கோடி மதிப்பில் வெற்றி மடிக்கணினி திட்டம் அமல்படுத்தப்படும். 300 மாணவர் சேர்க்கையுடன் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் 8,393 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட் தாக்கல் உரையில் கூறியுள்ளார். அடுத்ததாக 8வது அறிவிப்பு. மாநிலத்தின் வருவாயை பெருக்க மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் குழு அமைப்பு. தவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது. மாநிலத்தின் வருவாயை பெருக்க மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் குழு அமைக்க உள்ளதாக நிதி அமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட் தாக்கல் உரையில் கூறியுள்ளார். அடுத்ததாக 9வது அறிவிப்பு. 15 நிமிடங்களுக்கு மேல் மின்வெட்டு தகவல் தர ஆணை. 15 நிமிடங்களுக்கு மேல் மின்வெட்டு ஏற்பட்டால் மின்வாரிய தலைமை அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மின்வாரிய பொறியாளர்கள் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க அமைச்சர் நிர்மல்குமார் உத்தரவிட்டுள்ளார். அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. ஆடிப்பெருக்கு நாளில் 16,946 பத்திரப்பதிவுகள் நடந்ததன் மூலம் அரசுக்கு ரூபாய் 172 கோடி வருவாய். ஆடிப்பெருக்கு நாளில் 16,946 பத்திரப்பதிவுகள் நடந்ததன் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 172 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. சாதாரண நாட்களை விட ஆடிப்பெருக்கு அன்று ரூபாய் 72 கோடி கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது.